அவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு தாலா கோடிக்கணக்கான நியாமத்துகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். குர்ஆனுடைய வசனத்தை உலமாக்கள் மூலமாக பார்க்கின்றோம். அதாவது மனிதர்களாகிய உங்களுக்கு நாங்கள் தந்திருக்கின்ற நியாமத்துக்களை மட்டிட முடியாதென்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அளக்க முடியாது, எண்ண முடியாதுன்ற கருத்து அல்லாஹு தாலா சொல்லலை, மட்டிட முடியாது. அதாவது மட்டிட்டு பார்ப்பதற்கு கூட மனிதனால் இயலாது. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா கோடிக்கணக்கான நாமத்துக்களை தந்திருக்கிறான். சுருக்கமாக சொல்லப்போனால் எங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மயிரும் அல்லாஹு தாலாவுடைய நாமத்து என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டி இருக்கிறது. குறிப்பாக அல்லாஹுடைய ஒரு நாமத்தை குறிப்பிடுவதற்காகவே இந்த பதிவை நான் உங்களுக்கு தருகின்றேன். அன்பான உறவுகளே, அதாவது உணர்வுகளை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். நன்றாக சிந்தித்து பாருங்கள். மனிதர்களாகிய எங்களுக்கு ஏனைய படைப்பினங்களுக்கு பல உணர்வுகளை தந்திருக்கின்றான். குறிப்பாக மனிதர்களாகிய எங்களுக்கு பல உணர்வுகளை அல்லாஹ் தாலா தந்திருக்கிறான். நல்லா யோசித்து பாருங்கள், சிந்தித்தால் தெரியும். அந்த உணர்வுகளை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். அந்த உணர்வுகளுக்கு ஊடாகத்தான் எங்களுடைய வாழ்க்கை நடக்கிறது. குறிப்பாக ஒரு மனிதனுக்கு கோபம் வருகிறது என்று சொன்னால், அதாவது பொருத்தமான இடங்களிலே கோபம் வருகிறது என்று சொன்னால், அந்த கோபம் என்ற உணர்வு அல்லாஹுவால் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு மிகப்பெரிய நாமத்தாக இருக்கின்றது. அதாவது ஒரு பெற்றோர், ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை வளர்க்கின்றார் என்று சொன்னால், அந்த தகப்பனுக்கு எந்த சந்தர்ப்பத்திலும் நல்லது கெட்டது எந்த சந்தர்ப்பத்திலும் கோபம் வரவில்லை என்று சொன்னால், அந்த குழந்தையை சரியான முறையிலே வழிநடத்த முடியாது, வழிகாட்ட முடியாது, ஆலோசனை வழங்க முடியாது. ஆகவே கெட்ட நிலைமையினை பார்க்கின்ற பொழுது கோபம் என்ற ஒரு உணர்வை அல்லாஹு தாலா எங்கள் உள்ளத்திலே உண்டாக்குகின்றான். இது அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற ஒரு பெரிய நாமத்தாக இருக்கின்றது. அதன் மூலமாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியதாக இருக்கின்றது. அதே போன்றுதான் அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற இன்னும் ஒரு முக்கியமான இயல்பை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பு, பாசம் என்ற உணர்வை மனிதர்களாகிய எங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கின்றார். நாங்கள் பார்க்கின்றோம், ஹதீஸுடைய ஒரு கருத்தை பார்க்கின்றோம். ஒரு அரபி வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு பல குழந்தைகள் இருக்கின்றன, ஆனால் எனக்கு குழந்தைகள் மீது அன்பு வருவதில்லை, பாசம் வருவதில்லை என்ற கருத்தை அந்த சஹாபி சொல்லுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அன்பு பாசம் என்ற உணர்வு அல்லாஹ்வுடைய புறத்திலே அல்லாஹு தாலா தந்த ஒரு நிஅமத். அது உனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை என்ற கருத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, எங்களுடைய குறிப்பாக குழந்தைகள் மீது நாங்கள் அன்பு காட்டுகின்றோம் என்று சொன்னால், பாசம் காட்டுகின்றோம் என்று சொன்னால், அது நாங்கள் எக்ஸாம் எழுதி காசு கட்டி எடுத்த உணர்வு அல்லது அல்லாஹு தாலா இயல்பாக எங்களிடத்திலே தந்திருக்கின்றார். விஞ்ஞான ரீதியாக சொல்லப்போனால் அந்த ஜீன்ஸ் இருக்குதான பரம்பரை அழகிலே அல்லாஹு தாலா அந்த உணர்வை பதித்து வைத்திருக்கின்றார். உணர்வை இன்றைக்கு நாங்கள் பார்க்கறான மெமோரி கார்டில் உணர்வோடு இருக்கிறத போல அந்த ஜீன்ஸில் வந்து அந்த பரம்பரை அழகில் வந்து அன்பு, பாசம் என்ற உணர்வை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். இதுவும் அல்லாஹு தாலா தந்திருக்கின்ற மிகப்பெரிய உணர்வாக, ஒரு அருக்கொடையாக அது இருக்கின்றது. ஹதீஸுடைய கருத்தை பார்க்கின்றோம். அல்லாஹ்விடத்திலே 100 விதமான ரஹமத்துகள், அன்பு, பாசம் இருக்கின்றது அல்லாஹ்விடத்திலே. அதிலே ஒன்றைத்தான் அல்லாஹு தாலா படைப்பினங்களுக்கு இடையில், பூமியில் வாழக்கூடிய படைப்பினங்களுக்கு இடையில் பகிர்ந்தளிக்கின்றான். அதன் காரணமாகத்தான், அதாவது காட்டிலே வனத்திலே வாழக்கூடிய ஜீவராசிகள், கெட்ட பிராணிகள் கூட தங்களுடைய குட்டிகள் மீது, தங்களுடைய குழந்தைகள் மீது, தங்களுடைய சந்ததியின் மீது அன்பு காட்டுகின்றன, பாசம் காட்டுகின்றன. நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் எங்கள் குழந்தைகள் மீது அன்பு காட்டுகின்றோம் என்று சொன்னால், அது அல்லாஹ்வுடைய புறத்திலே இருந்து கிடைத்த மிக பெரும் ரஹமத்தாக, அன்பாக, பாசமாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இவ்வாறு உணர்வுகளை மட்டும்தான் அந்த இடத்திலே குறிப்பிடுகின்றேன். இவ்வாறு பல உணர்வுகளை அல்லாஹ் தாலா தந்திருக்கின்றான். சொல்லப்போனால் காமம் என்ற உணர்வு, காமம், காதல் என்ற உணர்வு மனிதர்களிடத்திலே இருக்கின்றது, ஆண் பெண்களிடத்திலே இருக்கின்றது. அந்த உணர்வு மட்டும் ஆண்களிடத்திலே பெண்களிடத்திலே இல்லை என்று சொன்னால் திருமணம் என்ற ஒரு விடயமே உலகத்திலே நடக்காது. விலங்குதான மனிதர்கள் சந்ததியாக இந்த பூமியில் உயிர் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால், காதல், அன்பு, காமம் போன்ற உணர்வுகளை அல்லாஹு தாலா தந்திருக்கின்றான். அந்த உணர்வு இல்லை என்று சொன்னால் ஆண்களும் பெண்களும் மரக்கட்டைகளாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு திருமணம் மாத்திரம்தான் நடக்கும், கட்டிலில் மரக்கட்டைகளாக கிடப்பார்கள். ஆகவே கண்ணியமானவர்களை இவ்வாறு பல உணர்வுகளை அல்லாஹு தாலா எங்களுக்கு தந்திருக்கின்றான். இவற்றை உணர்ந்து, இவற்றை விளங்கி அந்த நியாமத்துக்களுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அல்லாஹு தாலா எங்களை ஆக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.